Assalamu alaikum, welcome to Simply T3. இந்த சேனல்ல இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது T3 Homemade Cakesல செஞ்ச T3 Homemade Chocolates and then ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சாக்கோ பார் மாதிரி இருக்கிறது ஒரு கேக் சிக்கிள். கேக் சிக்கிள்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்காக ஒரு விளக்கம். கேக் சிக்கிள் அப்படின்னா உள்ளர கேக்கும் அவுட்டரில் ஃபுல்லாகவே சாக்லேட்டும் இருக்கும். ரொம்ப எம்மியாக இருக்கும். ஏன்னா சாக்லேட் பிடிக்காதவங்களும் இல்லை, கேக் பிடிக்காதவங்களும் இருக்க முடியாது. ஸோ அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப உள்ளர சில்லுன்னு அந்த கேக்கும் இருக்கும், அவுட்டரில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட்டாக இருக்கும். இது நேம் சாக்லேட். இது வெறும் டார்க் சாக்லேட்டாலேயோ இல்லை மில்க் சாக்லேட்டாலேயோ நான் இது செஞ்சது இல்லை. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கச்சன்னு தெரியும். இது கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து கிளிட்டர் சாக்லேட். நம்ம T3 ஹோம்மேட் சாக்லேட்ஸில் செய்கிற எல்லா சாக்லேட்ஸுமே ஒன்று ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ் இருக்கும். வெறும் டார்க் ஒயிட் மில்க் இது மட்டுமே வச்சு நம்ம செய்கிறது கிடையாது. ஸோ ஒன்று டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். இது பார் சாக்லேட். பார் சாக்லேட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட் ஷேடில் கிடைக்கும். இது பியோர் சாக்லேட் கேக்கில் இதே மாதிரி டிசைன் பண்ணி அவங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். கேக் டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நிறையா பண்ணணும் அப்படின்னு நானே நிறைய டிசைன்ஸ் யோசிச்சு வச்சுருப்பேன். இதே மாதிரி மாடல் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி எல்லாம் வச்சுருப்பேன். எனக்கு வர டிசைன்ஸ்லாம் நிறைய கஸ்டமைஸ்டு கேக்காக தான் இருக்கும். இதே மாதிரி வேணும் அப்படின்ட்டு என்கிட்ட நீங்களாக ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நானாக அதில் ஏதாவது டிசைன் பண்ணி சாக்லேட் வச்சு கொடுப்பேன். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் சாக்லேட் பார்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதில் டைரி மில்கில் பப்ளி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி பப்ளி சாக்லேட்ஸ், இன்னும் உங்களுக்கு வேறு என்ன ஷேப்ஸ் வேணுமோ அதே மாதிரியெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறோம். நம்ம T3 ஹோம்மேட் சாக்லேட்ஸில் என்னென்ன வெரைட்டிஸ் சாக்லேட் பண்ணுறோம் அப்படின்னு நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணுங்கள். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்மளோட சாக்லேட்ஸில். ரஸ்மலாய் சாக்லேட், பபிள்கம் சாக்லேட், இன்னும் நிறைய வெரைட்டிஸ் சாக்லேட்ஸ் இருக்குது. இது ஒரு பப்ளி சாக்லேட்டில் மேலே ஃபுல்லாகவே சில்வர் கோட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சாக்லேட் பார் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். இது சாப்பிடும்போது அப்படியே நட்டலா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு இதே மாதிரி பார் சாக்லேட்டாகவும் கிடைக்கும், நட்டலா ஃபில்லிங் சாக்லேட்டாகவும் கிடைக்கும் நம்மக்கிட்ட. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது பினாட்டா கேக். பினாட்டா கேக் அப்படின்னாவே உள்ளர ஏதாவது சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கோம் இல்லையா. இதுக்கு உள்ளர வந்து சின்னதாக ஒரு கேக் பண்ணி கொடுத்துருந்தோம். இது பினாட்டா கேக் தான். இது ஃபுட்பால் ஷேப்பில் செஞ்சுருந்தோம். உள்ளர நிறைய சாக்லேட்ஸ், அது அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாமே உள்ளர ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தோம். வெறும் ஃபுட்பாலாக இல்லாமல் அவுட்டரில் கிராஸஸ், அப்புறம் அந்த ராக் சாக்லேட் இருக்குல்ல குட்டி குட்டியாக, அது எல்லாமே போட்டு இது ஃபுல்லாக டோட்டலாக டெக்கரேட் பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்க ரொம்ப ஹாப்பி. இந்த சாக்லேட் என்னன்னு தெரியுதா? இந்த சாக்லேட் வீட்டிலேயே நான் செஞ்ச பவுண்டி சாக்லேட். எது பவுண்டி சாக்லேட் வீட்லையா அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், இது வந்து டோட்டலாக பியூர் ஹோம்மேட். நமக்கு பிடிச்ச மாதிரி பவுண்டி சாக்லேட் இனிமேல் நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கூட நம்மளே பண்ணிக்கலாம் வீட்டில். அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லோரும் எப்போ பேக்கிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்ஷா அல்லாஹ் இந்த நோன்பு கழிச்சு, அதாவது 6 நோன்பு கழிச்சு நான் இந்த பேக்கிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இந்த பேக்கிங் கிளாஸ் கண்டிப்பாக ஒரு ஆஃப்லைன் கிளாஸஸ் தான். நம்ம T3 ஹோம்மேட் கேக்ஸ்னு ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, நீங்கள் பேக்கிங் கிளாஸ் எடுக்கிறீங்களா, எங்களுக்கு பேக்கிங் கிளாஸ் சொல்லித்தரீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயங்கள் என்ன அப்படின்னா, எனக்கு பேக்கிங்கில் பேசிக்கே தெரியாது, எனக்கு அவன் எப்படி யூஸ் பண்ண தெரியாது இப்படின்னு எல்லாமே என்கிட்ட சொல்லுவீங்க. ஸோ எனக்கு இந்த டிப்ஸ் வேணும், இந்த டிப்ஸ் வேணும் அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காகவே இப்போ நான் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கிளாஸஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நீங்கள் பார்க்குறவங்களா, இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான கிளாஸ், என்னென்ன உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன், என்னென்ன நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி சர்க்கிள்லையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ யாருக்காவது கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். வெளியூர்லேருந்து நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட கேட்குறீங்க. கும்பகோணம், காரைக்கால், நாகப்பட்டினம், அப்புறம் வல்லம், தஞ்சாவூர், இதுலேருந்துலாம் எனக்கு நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி எனக்கு பேக்கிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இன்ஷா அல்லாஹ் இந்த ஊரில் உள்ளவங்களும் உங்களுக்கு வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக வந்து அட்டென்ட் பண்ணலாம். மற்ற எல்லா டீட்டெயில்ஸ்க்குமே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.